ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, புது வாரத்திற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற, தியானிக்க போகிற வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20 முதல் 30 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல இயேசு அவருடைய வீட்டுக்கு வர்றாரு. எல்லா ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில ஏசப்பா அவருடைய வீட்டுக்கு வர்றாரு. இப்போ வீட்டுக்கு வரும்போது அங்க சாப்பிட கூட முடியாத அளவுக்கு பயங்கரமான கூட்டம் அவங்கள சுற்றி இருக்கு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார் எல்லாரும் கேள்விப்பட்டு, அவங்க குடும்பத்தார், இயேசுடைய சொந்த குடும்பத்தார், இயேசுடைய சகோதரர்கள் எல்லாரும் ஏசப்பா தப்பா நினைச்சுக்கிறாங்க. என்னன்னா, ஒரு மாதிரி புத்தி இழந்துட்டாரு, ஒரு மாதிரி அவரு மனநிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பாவை எப்படியா அந்த ஊழியத்துல இருந்து பிரிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. எருசலேம்ல இருக்கிற அந்த வேதபாரகர்கள் என்ன சொல்றாங்க, ஏசப்பா பெயல்செபூல் அப்படின்னு ஒரு பிசாசுடைய தலைவனுடைய பேரை வச்சுதான் பிசாசு எல்லாம் ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பிசாசை வச்சு பிசாசை ஓட்டுறாரு, இது ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏசப்பா அவங்களை கூப்பிட்டு ஒரு உதாரணத்தை சொல்றார், ஒரு விளக்கத்தை சொல்றார். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த ஒரு ராஜ்யமும் நிலைச்சிருக்க முடியாது அப்படிங்கிறார். அதாவது, நான் அப்படி ஒரு பிசாசுனால நான் பிசாசை துரத்துவேன் அப்படின்னா, என்னுடைய ஆளையே நானே எப்படி துரத்த முடியும்? அப்படி துரத்துற மாதிரி இருந்துச்சா அந்த ராஜ்யம் எப்படி நிலைச்சிருக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அப்ப அந்த ஜனங்கள் ஏசப்பா ஒரு எச்சரிப்பா ஒரு காரியத்தை சொல்றாரு. எனக்கு விரோதமா ஒரு காரியத்தை நீங்க பேசுவீங்க அப்படின்னா அது மன்னிக்கப்பட்டுரும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா ஒரு காரியத்தை பேசுவீங்க அப்படின்னா அது மன்னிப்பே கிடையாது. அது ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதனால இப்படி சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து பிசாசுடைய அதிகாரத்துல இந்த ஊழியத்தை செய்யறாருன்னு சொன்னதுனால ஏசப்பா அவரு அப்படி சொல்றாரு. சரி, இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அந்த குடும்பத்தார் அவர் செய்யற ஊழியத்திலிருந்து தடை செய்யணும்னு நினைச்சாங்க. இயேசு செய்த ஊழியத்தை அப்படி நிறுத்தணும்னு நினைச்சாங்க. எதனால? சமுதாயம் சொல்ற காரியத்தை கேட்டுட்டு அவங்க இயேசு குறித்துதான ஒரு பயம் அல்லது ஒரு அக்கறைன்னு கூட சொல்லலாம், இயேசு செய்த ஊழியத்தை நிறுத்தணும் சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம செய்யற ஊழியத்தை தடை செய்யறதற்கு முழு அதிகாரமும் நம்முடைய குடும்பத்தாருக்கு இருக்கு. நம்முடைய குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த விதமான ஊழியமும் செய்ய முடியாது. அந்த குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இருந்தா மட்டும்தான் ஊழியங்கள் செய்ய முடியும், ஆண்டவருக்காக செயல்பட முடியும். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் இருக்குது அப்படின்னா அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். நம்முடைய குடும்பத்தார், ஒருவேளை குழந்தைகள் நம்ம செய்யற ஊழியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே அந்த ஊழியங்களை செய்ய முடியும். சரி, இப்படி நம்ம ஊழியங்கள் செய்யும் போது இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற காரியங்கள் என்னன்னா, ஆண்டவர் தேவனுடைய நாமத்திற்காக, அவர் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஊழியத்தை செய்யும் போது அவங்க என்ன சொல்றாங்க, பிசாசினால ஊழியம் பண்றான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டும் போது இது தவறுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். இப்ப முதல் காரியம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்படும் போது, நம்முடைய குடும்பங்கள்ல நம்ம ஊழியம் செய்யும் போது, தேவன் செயல்படும் போது நம்ம ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தணுமே ஒழிய நமக்கு அந்த மகிமை எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தணுமே ஒழிய பிசாசுதான் செஞ்சான் அப்படின்னு ஆண்டவருக்கு இருக்கிற மரியாதை எடுத்து, கனத்தை எடுத்து, அந்த மகிமையை எடுத்து பிசாசு கொடுக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்ல வர்றாரு. நம்முடைய நம்ம ஊழியங்களை செய்யும் போது, நம்ம மூலியமா கர்த்தர் கிரியை செய்யும் போது அந்த மகிமையை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது.
ஒருவேளை நம்மளுடைய படிப்போ அல்லது நம்முடைய சபையோ அல்லது நம்முடைய ஞானமோ நம்முடைய திறமையோ எந்த ஒரு காரியமும் அல்ல. நம்ம செய்யற ஊழியத்தின் மூலியமா கர்த்தர் செயல்படுவாரானால் அது முழுக்க முழுக்க ஆண்டுடைய நாம மகிமைப்படணும். நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், அதுக்காக அதனால அந்த ஊழியம் நல்லா இருந்துச்சு, இல்ல நான் நல்லா பேசுவேன் அதனால இந்த ஊழியம் நல்லா இருந்துச்சு, நான் இந்த ஊழியத்துல நிறைய அனுபவம் இருக்கு அதனால இந்த ஊழியம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு எந்த ஒரு காரணமும் நம்ம செய்யற ஊழியங்கள் மேல பொறுப்பா வந்துடக்கூடாது. நம்முடைய மகிமைய, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமைய அந்த எந்த ஒரு காரியமும் எடுத்துக்கொள்ளவே கூடாது. நம்ம செய்யற ஊழியங்கள்ல முழுக்க முழுக்க மகிமை அந்த ஆண்டவருக்கு மட்டுமே, அந்த தேவாதி தேவனுக்கு மட்டும்தான் செல்லணுமே ஒழிய நம்ம எந்த விதத்திலையும் அதை எடுத்துக்கொள்ள கூடாது. வேற எந்த ஒரு காரியத்திற்கும் சொல்லித்தர அந்த மகிமை கொடுத்து விடக்கூடாது. ஒருவேளை மற்றவர்கள் இந்த ஊழியத்திற்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க, உதாரணத்துக்கு நம்ம வீடுகள்ல போய் நடத்துற ஊழியங்கள்ல அந்த வீட்டுக்காரங்களுடைய ஒத்துழைப்புனாலதான் அந்த ஊழியம் நடக்குது அப்படின்னு வந்துடக்கூடாது. அல்லது குழந்தைகள் சரியா வர்றாங்க அதனாலதான் இந்த ஊழியம் நடக்குது அப்படின்னு சொல்லிட கூடாது. இல்ல யாராவது பணம் கொடுக்குறாங்க, பொருளாதாரத்துல தாங்குறாங்க அதனாலதான் ஊழியம் நடக்குது, எந்த ஒரு காரணத்தையும் எடுத்துக்கொள்ளவே கூடாது. நம்ம ஊழியம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் செயல்படுகிறார், தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு நபருக்கு நம்ம ஜெபம் பண்ணி ஏதோ ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, நான் நல்லா ஜெபத்துல இருந்தேன், நான் நல்லா உபவாசத்துல இருந்தேன் அதனாலதான் ஆண்டவர் கேட்டாரு, அப்படி வந்துடவே கூடாது. ஆண்டவருடைய நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாம மட்டும்தான் மகிமைப்படணும். நம்ம எந்த விதத்திலையும் ஒரு கணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை ஜெபிச்சு ஆண்டவர் அந்த கேட்டு அத செய்திருப்பார், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நான் ஜெபிச்சேன் அதனால ஆண்டவர் செய்தார் அப்படிங்கிறது போயிடக்கூடாது. ஆண்டுடைய நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும். கர்த்தர் செய்தார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப பொதுவா சாட்சியெல்லாம் சொல்லும் போது கிறிஸ்துவர்கள், அதாவது டிவில மற்ற ஊழியங்கள்ல சபைகள்ல எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்திருப்பாரு, ஆனா யாரு ஜெபிச்சாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அது தவறு கிடையாது. ஆனா நம்முடைய கவனம் யாரு ஜெபிச்சாங்க, அவங்கனால ஜெபிச்சதுனால, இவங்க ஜெபிச்சதுனால எனக்கு அற்புதம் நடந்துச்சு, அவங்க ஜெபிச்சதுனால அற்புதம் நடந்துச்சு, அப்படி அல்ல. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஜெபிக்கிறது யார் வேணா ஜெபிக்கலாம், ஆனா அற்புதத்தை செய்கிறது ஆண்டவர் தான். நம்ம ஒருவேளை நன்றி சொல்லுகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்தா கூட நம்முடைய கவனம் அற்புதம் செய்த ஆண்டவர் மேல இருக்கணுமே ஒழிய ஜெபிச்ச மனிதர்கள் மேல இருக்கக்கூடாது. மனிதர்களுக்கு நன்றி சொல்லுவது தப்பு கிடையாது, ஆனா அந்த இடத்துல கனத்தை மகிமைய மனிதர்கள் மேல செலுத்திடக்கூடாது. முதலாவது நம்ம மூலியமா கர்த்தர் செயல்படும் போது, கர்த்தர் கிரியை செய்யும் போது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுமே ஒழிய அந்த மகிமையை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. ரெண்டாவது, கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு ஊழியத்துல முதலாவது நம்ம பார்த்தோம், நம்முடைய ஊழியத்துல நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற கிரியைகளுக்கு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தணும். இன்னொன்னு, மற்றவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய ஊழியத்துல தேவன் கிரியை செய்யும் போது தேவனுக்கு மகிமைப்படுத்தணும். ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல நிறைய ஊழியங்கள் எழுப்பி வரும்போது ஜனங்களை என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஏதாவது வேற காரியத்தை சொல்லி அப்ப பொய்யா சொல்றாங்க, பொய்யா ஊழியம் பண்றாங்க, பொய்யா அற்புதம் பண்றாங்க, என்னென்னமோ காரியத்தை சொல்றாங்க. எது நமக்கு உண்மை எது நமக்கு பொய்ன்னு தெரியாது. ஆனா மற்ற ஊழியங்கள்ல தேவன் கிரியை செய்யும் போது, தேவன் செயல்படும் போது அதை நம்ம தாழ்மையா அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டா கூட சும்மா போயிடணுமே ஒழிய அந்த ஊழியங்களை குற்றம் சாட்டக்கூடாது. ஏன்னா இயேசு சொல்றாரு, ஆவியான விரோதமா பேசப்படுகிற குற்றங்கள் மன்னிக்கப்படாது. அப்ப ஆவியானவர் ஒரு ஊழியத்துல ஒரு நபருடைய வாழ்க்கையில செயல்படும் போது அதை நம்ம குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா அது ஆவியான விரோதமா குற்றம் சாட்டியதுக்கான ஒரு அடையாளம். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நடக்கிற அற்புதங்கள் நிறைய நம்ப முடியாத கூட இருக்கலாம்.
நம்ப முடியாம கூட இருக்கலாம். ஒரு சிலர் வந்து மரித்தவர்களை உயிரோட எழுப்புறேன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து திராட்சை ரசத்தை, அந்த தண்ணியை திராட்சை ரசமா மாத்துறான்னு சொல்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. எதுவும் நமக்கு தெரியாது, எதுவும் நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கல, எதையும் நாம அனுபவிக்கல. ஆனா ஒரு ஊழியத்துல ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும், அல்லது எதுவுமே பேசாம இருந்துடலாம் ஒழிய நம்ம வாயிலிருந்து ஏதோ தவறான வார்த்தைகள் மற்ற ஊழியர்களை பற்றி வந்துடக்கூடாது. ஒருவேளை போட்டினாலேயோ பொறாமையினாலேயோ எந்த ஒரு காரணத்தினாலேயோ ஊழியங்களை பற்றி தவறான வார்த்தைகள் வரக்கூடாது. இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமா ஊழியங்களை பற்றி, ஊழியக்காரங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிற நம்ம ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாயின் வார்த்தைகளை கர்த்தர் காவல் வைப்பாராக. நம்ம மற்ற ஊழியர்களை பார்த்து, அதாவது நம்ம சபையிலேயோ அல்லது நம்ம கூட ஊழியம் செய்கிற மற்றவர்களோ யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யும் போது, கர்த்தர் செயல்படும் போது அது ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வரணுமே ஒழிய எந்த விதத்திலையும் அதை கனவீனப்படுத்திடக்கூடாது. ஆண்டுடைய நாமத்தை அசட்டை செய்திடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கும் போது நம்ம ஊழியங்களுக்கு விரோதமா பேசுகிறது, ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசுகிறது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசுறதுக்கான ஒரு அடையாளமா இருக்கு. இப்போ இந்த நாட்கள்ல அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் இது எல்லாம் அதிகமா கேலிக்கு கிட்டலுக்குள்ள ஆகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை நம்ம பார்க்கிறோம். யார் என்ன சொன்னாலும் சரி, மற்ற ஊழியங்களை பற்றி தவறான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. மற்ற ஊழியக்காரங்களை பற்றி தவறான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கிருபையை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை மற்ற ஊழியங்கள் வந்து தவறான உபதேசத்துல இருக்கும் அப்படின்னா அதை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியங்களை நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்கணும், அதை பார்க்காம இருக்கணும். அப்படி நம்ம காத்துக்கொள்ளணுமே ஒழிய நம்ம வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் மற்ற ஊழியர்களை பற்றி வரக்கூடாது. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு மற்ற ஊழியர்களோ ஊழியக்காரங்களோ நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒருவேளை பாடாம இருக்கலாம், அல்லது பிரசங்கிக்காம இருக்கலாம், அல்லது நம்ம எதிர்பார்க்கிற லெவல்ல மற்றவங்க வந்து ஊழியம் செய்யாம இருக்கலாம். அவங்க பேசுகிற காரியம் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்ல சபை நடத்துறது பிடிக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த இடங்கள்ல கிரியை செய்யும் போது அதை யாராலும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் கிரியை செய்கிறார் அப்படின்னா அது அது உண்மையா ஆண்டவருடைய நாமம் தான் மகிமைப்படணும். ஆண்டவர் தான் கிரியை செய்கிறார், பிசாசு வந்து கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் தான் கிரியை செய்கிறார். அதனால ஒருத்தரை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அதை ஏற்றுக்கொள்றோமோ இல்லையோ, மற்ற ஊழியர்களை பற்றி தவறாக பேசாம இருக்கிறது நல்லது. அது நமக்கு நல்லது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் விரோதமா பேசுகிற காரியம் அது மன்னிக்கப்படாத குற்றம், மன்னிக்கப்படாத குற்றம். அதே நேரத்துல மூன்றாவது காரியம், நம்ம மூலியமா கர்த்தர் செயல்படும் போது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம மூலியமா கர்த்தர் செயல்படும் போது மற்றவங்க நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்மை குற்றம் சாட்டுவாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவரே சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே குற்றம் சாட்டுனாங்க, இவங்க செய்யறது பிசாசனுடைய அதிகாரத்துல செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவே குற்றம் சாட்டினாங்க. அது போல நம்முடைய ஊழியத்துல நம்ம ஊழியம் செய்யும் போது மற்றவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு தவறானது. நம்ம செய்யற ஊழியங்கள்ல ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம இவங்க வந்து தவறான விதத்துல செய்யறாங்க, அல்லது நம்மளை காயப்படுத்துற மாதிரி, வேதனைப்படுத்துற மாதிரி எந்த ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, மற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது, அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. இன்னைக்கு சபைக்குள்ள இருந்துட்டே ஊழியக்காரர்களுக்கு விரோதமா பேசுகிறது, ஊழியர்களுக்கு விரோதமா எழும்புறது, ஊழியர்களுக்கு விரோதமா கூட்டங்களை சேர்த்து குறை சொல்றது, இப்படி எல்லாம் ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறத நிறைய சபைகள் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இப்படி ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் செயல்படுகிறார், கர்த்தர் ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், தேவனுடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இதுல ஆண்டுடைய நாமம் மகிமைப்படணுமே ஒழிய ஆண்டோருக்கு இருக்கிற நாமத்தை, அந்த அந்த மகிமைய தவறான விதத்துல பயன்படுத்தக்கூடாது. ஒருவேளை
நமக்கு விரோதமா ஜனங்கள் எழுப்புவாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அதனால நம்ம அதை குறித்து பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஏன்னா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, பிசாசுடைய அதிகாரத்துல நான் ஊழியம் பண்றேன்னு சொல்லிட்டாங்கன்னு ஏசப்பா சோர்ந்து போகல, அழுது செபிக்கல. அவர் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இன்னும் அவங்களுக்கு தெளிவா புரிய வச்சார், அது அப்படி நடக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைத்தார். இப்ப நம்ம செய்யற இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யும் போது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணுமே ஒழிய மற்றவர்களுக்கு, மனிதர்களுக்கோ இல்ல நம்முடைய திறமைக்கோ ஞானத்துக்கோ மகிமை கொண்டு வந்துடக்கூடாது. 2வது, மற்றவர்களுடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிறத பார்க்கும்போது அது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணுமே ஒழிய நம்மளும் தவறான விதத்துல அவங்கள பேசுவதோ, அவங்களுக்கு குறை கூறுவதோ அல்லது தவறான காரியங்களை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்வதோ, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. 3வது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யும் போது மற்ற நபர்கள் நம்மளை குறித்து தப்பா பேசுவாங்க அப்படின்னா அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், அது ஆண்டவர் கவனித்துக் கொள்வார். அப்படி யாரும் பேசக்கூடாது, பேசுவதற்கான அதிகாரம் கிடையாது. ஆனா அப்படி பேசுவாங்க அப்படின்னா, குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க அப்படின்னா அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். இது ஒரு மன்னிக்கப்படாத குற்றம். அதனால ஊழியக்காரங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும், ஊழியக்காரங்க எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் நம்ம தவறா ஒரு வார்த்தைகள் வராதபடி கர்த்தர் தாமே நம்முடைய நாவை பாதுகாப்பாராக, நம்முடைய வாய்க்கு காவல் செய்வாராக. யாருக்கும் மார்க் போட வேண்டிய தேவை நமக்கு இல்லை, யாருக்கும் மார்க் போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, யாரையும் நியாயம் தீர்க்கிற ஒரு இடத்துல நம்ம இல்லை. அதனால நம்மை பார்த்து கொண்டு நம்முடைய ஊழியத்தை கவனமா தேவன் விரும்புகிற வழியில நடத்தி செல்வதற்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுப்பாராக. ரொம்ப ஈஸியா மற்ற ஊழியர்களை குற்றம் சாட்டுகிற, அவமானப்படுத்துகிற, நிந்திக்கிற எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு செயலும், வார்த்தையும் நம்ம வாயிலிருந்து வராதபடி கர்த்தர் தாமே நம்மை பாதுகாப்பாராக, கர்த்தர் தாமே நம்மை பாதுகாப்பாராக. ஒருவேளை நமக்கு பிடிக்காதவங்க ஊழியம் பண்றாங்க அல்லது நமக்கு பிடிக்காதவங்க சபையை நடத்துறாங்க, அவங்க மூலியமா கர்த்தர் செயல்படுறாரு அப்படின்னா அதை ஜனங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க மேல இருக்கிற வெறுப்புல ஆண்டவருக்கு விரோதமா பேசிடக்கூடாது. அதாவது ஊழியத்துக்கு விரோதமா பேசுவது ஆண்டவருக்கு விரோதமா பேசுவதற்கான அடையாளம் தான். அதனால ஆண்டவருக்கு விரோதமா நம்ம எந்த விதத்திலையும் பேசாம நம்ம வாயை காத்து கொள்றதற்கு, நம்ம ஊழியத்துக்கு விரோதமா பேசாம இருக்கணும். அப்படி நம்முடைய வாயை, நாவை காத்து கொள்றதற்கு, மன்னிக்க முடியாத அந்த பாவத்தை நம்ம செய்யாம இருக்கிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக.